காஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது 2024 வந்த ஒரு ஹாரர் மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 26 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், படத்துடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரியா பவானியை காமிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தா இறந்துருப்பாங்க. பட் அவங்க இப்படி பண்ணுற நபர் இல்லை, இதுக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தேடி அவங்க போவாங்க. ஆல்சோ காய்ஸ் ரிமாண்டி காலனின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை காமிக்கிறாங்க. அதாவது 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒருத்தங்க கிட்டே வந்து ஒரு புக்கு கிடைக்கும். அந்த ஒரு புக்கை படித்ததுக்கப்புறமா அவங்க டிமாண்டி காலனியில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு டைமண்ட் நெக்லஸை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு நபர் வந்து இறந்துடுவாங்க. பட் அந்த ஒரு நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு பிளேஸ்க்கே திரும்பி போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு புக்கு, அதாவது அந்த நபர் படித்த அந்த ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரியன் வந்து பத்திரமா கொண்டு போய் இன்னொரு லைப்ரரியில் சேர்த்துருவார். ஸோ இது வந்து 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இறந்த அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஜான் டிமாண்டி கிட்ட வந்து அடிமையாக இருப்பாங்க. போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இறந்த மாரி காமிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் அவர் இறந்துருக்க மாட்டார். அதாவது பிரியா பவானி ப்ளஸ் இன்னொரு டாக்டர் வந்து அவரை காப்பாற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இவரோட ட்வின் பிரதர் இருப்பார். ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்து என்ன நடக்குதோ அவருக்கும் அதே தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹீரோ இறந்து போனால் அவரும் இறந்து போயிடுவார். ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு செயின் ரியாக்ஷனை நம்ம உடைக்கணும். அதாவது இந்த வாட்டி வந்து யார் அந்த புக்கை படித்தாலும் அந்த வீட்டுக்கு போகாதபடி பார்த்துக்கணும். முக்கியமாக அந்த ஒரு நெக்லஸ் வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுவாங்க. பட் என்னதான் இவங்க பிளான் பண்ணி செக்யூராக இருந்தாலும் அந்த ஒரு புக்கை வந்து சில பேர் படிச்சிருப்பாங்க. அவங்க அந்த டிமாண்டி காலனிக்கு போயிடுவாங்க. அதோடு நிற்காமல் அந்த ஒரு நெக்லஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுது, நம்ம ஹீரோ வந்து பொழைச்சாரா இல்லையா, இந்த ஒரு செயின் ரியாக்ஷனை இவங்க எப்படி ப்ரோக் பண்ணுறாங்க, கடைசியில் என்ன ஆகுது, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.